மட்டக்களப்பு புகையிரத நிலையம், பழமையான கல்லடி பாலம், மலை உச்சியில் வந்து இந்த சூரியன் உதிக்கிற பார்த்தா நிறைய நேரம் நிற்குதுன்னு பார்த்தா இன்ஜினை காணையில் இன்ஜினை கலட்டி கொண்டு, அதால் பயணிகள் பெரும் சிரமத்தின் மத்தியில் தான் நேரினம். கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்களுக்கு மேலே எடுப்பா என்ன இடங்கள் 3 மணித்தியாலத்துக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக அந்த கல்லடி பாலத்துக்கு உள்ளால தான் போய் கொண்டிருக்கிறோம். நீராவியை நிரப்புறதுக்கு பயன்பட்ட அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காணொலி வந்து ஒரு பயண காணொலி. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் மட்டக்களப்பு வரையான ஒரு புகையிரத பயணமாக தான் வந்து இந்த காணொலி இருக்க போது. ஒரு நிச்சயமாக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு காணொலி தொகுப்பாக தான் வந்து இந்த காணொலி இருக்க போது. சேனலுக்கு யாரும் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காங்கேசந்துறை புகையிரத நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இரவு தபால் கடுகதி புகையிரதம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 6:09 போய்கொண்டிருக்கிறோம். புகையிரதம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 8 மணிக்கு தான் அடிப்பினோம். நாங்கள் இன்றைக்கி 6 மணிக்கே வந்துட்டோம். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்படியே தொடர்ச்சியாக புகையிரத நிலையத்துக்கு போய் பயண சீட்டுகளை பெற்று பயணத்தை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறை புகையிரத நிலைய பகுதி. ஆறு மணி 17 இனித்தான் வந்து இந்த முதலாவது இந்த ட்ரக்குக்கு வந்து மாற்றுவினோம். அதோட வந்து இதான் வந்து ஸ்டேஷன். இங்கே பாருங்கள் புகையிரதத்தின் நேரங்கள் குறிப்பிடப்படுது. இப்போ வந்து பயணிகள் காத்திருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சி நெஞ்சாலி பகுதியில் பார்த்தீங்கன்னா வாசிப்பு பகுதி, அதாவது புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான ஒரு நூலகம் மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது இந்த புகையிரத நிலையத்தில். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு மணித்தியாலம் 45 நிமிடங்கள் காத்திருக்கணும். தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகையிரத இன்ஜினுக்கு கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 7 மணி ஆகிக்கொண்டிருக்கு. இன்னொரு புகையிரதம் ஒன்று வருகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் நோக்கி பிரியாணிக்கிற அந்த யாழ் ராணி புகையிரதம் தான். சரியாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இந்த காங்கேசந்துறை புகையிரத நிலையத்தை வந்து அடையுது. 3rd கிளாஸ் கண்டிப்பாக நாங்கள் முதல் போக வேண்டிய இடத்துக்கான பயணச்சீட்டை வந்து எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 265 ரூபான்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் 440 ரூபா நாங்கள் முதல் போய் சேர வேண்டிய இடத்துக்கான பயணச்சீட்டுன்ற பெறுமதி. நம்ம வந்து போயிருந்தோம் இந்த ட்ரக்குக்கு மாற்றல. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 7:30. இப்போ வந்து புகையிரதம் வந்து வெளிக்கிடுது. எங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது தண்டவாள பகுதியிலேருந்து 1வது தண்டவாளத்தை நோக்கி வந்து நிறுத்துறதுக்காக வேண்டி பெருந்திரளான பயணிகள் இந்த காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திலே கூடியிருக்கிறத பார்க்கலாம். 7:30 வந்து இந்த புகையிரதம் ட்ரக் சேஞ்ச் பண்ணி பயணிக்கிற புகையிரத மேடைக்கு வந்து வரப்போகுது. பார்த்தீங்கன்னா வந்து புகையிரதம் இப்போ நிறுத்தியாச்சு. நான் வந்து அவசரப்பட்ட வேறு எல்லோரும் மாறி கொண்டிருக்கணும். சரி, அப்படி நாங்களும் மாறுவோம். பாருங்க, இதான் வந்து 3ஆம் வகுப்புக்கான பெட்டிகள். இப்போ கொஞ்சம் ரோடு இல்லாமல் இருக்குது. நீ போக பெறத்துக்கு ரோடாக இருக்குது. 3ஆம் வகுப்பு டிக்கெட் தான் எடுத்து நாங்கள் 3rd கிளாஸில் தான் வந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். 3rd கிளாஸின் இருக்கையில் பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் அளந்து பார்த்தீங்கன்னா சரியாக 90 டிகிரி 90 பாகையில் இருக்கும். இருந்து போகிறது உண்மையிலே கஷ்டம் தான். பாருங்க, அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக தான் நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் வந்து 3ஆம் வகுப்பை வயோதிபர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட தூரத்துக்கு பயணிக்கிறார்கள்,
தவிர்க்கிறது நல்ல. இரண்டாம் வகுப்பு பட்டியல் பார்த்தீங்கன்னா ஓரளவு சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 110 பாய்கிட்ட பின்னுக்கு திரும்பக்கூடிய பின்னுக்கு ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இரண்டாம் வகுப்பு பட்டியல் இருக்குது. மூன்றாம் வகுப்பு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். அவ்வளோ சொப்னஸன்னும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க் தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதியவர்கள் எல்லாம் சரியான கஷ்டம் இந்த மாதிரி மூன்றாம் வகுப்பில் பயணிக்கிறது. ஓகே, நாங்கள் வந்து மூன்றாம் வகுப்பில் இறுதி பட்டியலாம் இருக்கிறோம். இப்படியே வந்து 8:30க்கு புகையிரதம் மணிக்கணும். 8 மணிக்கு வந்து இந்த புகையிரத நிலையத்திலேருந்து புகையிரதம் எடுப்பினோம். அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் காணொளி பகுதியை வந்து முழுமையாக பாருங்கள். அதோட இங்கே மின் விசிறியலும் இருக்குது. ஒவ்வொரு மூன்றாம் வகுப்பு பட்டியலில் பார்த்திங்கன்னா மின் விசிறியல் இருக்குது. ஆனால் வேலை செய்ய மாட்டேன் தெரியலை. மற்ற இதுவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்து தான். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 8 மணி. காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திலிருந்து புகையிரதம் புறப்படுது. பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயணம் ஆரம்பித்து 2வது தெரிப்பு தெல்லிப்பாளையில் வந்து நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் புகையிரத நிலைய பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பெருந்திரளான பயணிகள் வந்து ஏறிவினோம். வளமையாக நாங்களும் இங்கேயே தான் பயணத்தை தொடங்குறோம். நாங்கள் பாருங்க அங்கே காத்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலேருந்து புகையிரதம் எடுக்கப்பட்டு பயணத்தை ஆரம்பிக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா 8:38. 8:35க்கு வந்து எடுக்கணும். இங்கே 3 நிமிடம் தாமதம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் வகுப்பு பட்டியலை கடந்து வந்தால் இந்தியாவில் வந்து இந்த சிற்றுண்டி சாலை பகுதி சாதாரணமாக இந்த சோட்டிஸ் வகையில் பிஸ்கட்டுகள் அதுகளும் வந்து இருக்கிறத பார்க்கலாம். தேநீர் அதுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2ஆம் வகுப்புக்கான பட்டியல். நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த இலக்கியல் பரவாயில்லை, ஓரளவுக்கு சரிஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 10 மணி ஆகுது. 9:59. கிளிநொச்சி போயிருந்தேன் இல்லையா பாருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ரோடாக தான் இருக்குது பாருங்க. நீண்ட நேரத்துக்கு பிறகு ஓமந்தை போயிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நேரம் 11:10. வவுனியா பிரதேசத்தை நோக்கி வந்து புகையிரதம் போய்கொண்டிருக்கு. தாண்டிக்குளம் பகுதியால் பாருங்க, நல்ல வேகமாக தான் போய்கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வவுனியா நகர பகுதிக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து வவுனியா புகையிரத நிலையம். நாங்கள் வந்து இறுதி பட்டியலாம் இருந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அங்கே பெருந்திரள நாட்கள் ரங்கி போகிறதையும் பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோட் ஒன்று ஏறும். நேரம் சரியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:13. புகையிரதம் வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்குது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 11:16.
11 மணி 15 நிமிஷத்துக்கு வவுனியாவுக்கு வந்து புகையிரதம் பெறுமா இந்த நைட் மெயில். ஏன்னா வந்து இப்போ காலம ட்ரெயினுகள் வந்து நேர ஒழுங்கினம் இல்லை, அதாவது தினமும் வந்து பயணிக்கிறீர்கள். அதால் வந்து ஒரு பெருந்திரளான ஆட்கள் இப்போ வந்து இந்த பொருளாதார நெருக்கடியில் இந்த நைட் மெயில் எக்ஸ்பிரஸை தான் நம்பி இருக்கணும். சரி, தொடர்ச்சியாக இனி நாங்கள் அனுராதபுரம் அப்படி அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈரட் பெரியகுளம். பார்த்திங்கன்னா நேரம் வந்து சரியாக 11 மணி 48 நிமிஷம். நீண்ட நேரத்துக்கு பிறகு வந்து ஒரு டீ ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஆனால் வந்து டீன்ற அளவும் வந்து கொஞ்சம் தான் குடிச்சிட்டோம். கொஞ்சம் விலை வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா. ட்ரெயினுக்குள்ளே எல்லாமே வந்து சரியான விலை. இப்போ வந்து இந்த ஜன்னல் கரையிலேருந்து இந்த குளிர் காற்றுக்கு மத்தியில் டீ குடிக்கவும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12 மணி 26 நிமிடம். இப்போ வந்து அனுராதபுரம் புகையிரத நிலையத்தில் வந்து தரிச்சு நின்றுட்டு புகையிரதம் போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலே இங்கே தரிச்சு நின்றது. பாருங்கள், இதில் ஒரு பழைய ஒரு புகையிரத பெட்டி உண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நாங்கள் இறுதி பெட்டி என்றதால் ஸ்டேஷன் தெரியலை. அனுராதபுரம் புகையிரத நிலையம் பாருங்கள். எந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழமையான புகையிரத உபகரணங்கள் எல்லாம் வந்து இந்த பகுதியில் நிறையவே இருக்குது. பகல் பொழுதுன்ற வடிவ காடெல்லாம் இரவில் வடிவ தெரியுதில்ல. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர்கள்லாம் இருக்குது நாங்கள் சென்றடைய வேண்டிய புகையிரத நிலையத்துக்கு போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா அனுராதபுரத்தை தாண்டி வந்து ஒரு குறைஞ்சளவான வேகத்தில் தான் போய்கொண்டிருக்கு. 52-53 கிலோமீட்டர்/h என்ற வேகத்தில் தான் வந்து புகையிரதம் பிரயாணித்து கொண்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகையிரதம் தரிச்சு நின்றுட்டு வந்து போய்கொண்டிருக்கிற இந்த புகையிரத நிலையத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்புத்தேகம. கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொந்த இடம், சொந்த கிராமம் தான் வந்து இந்த தம்புத்தேகம. அவரும் வந்து சிறு வயதில் இந்த ட்ரெயினில் வந்து சிறு வியாபாரங்கள் செய்ததாகவும் வந்து குறிப்பிடினோம். இதான் வந்து இந்த தம்புத்தேகம ஸ்டேஷன். எனக்கு சரியான உச்சரிப்பு தெரியல. தம்பத்தேகமான்னு சொல்கிறவ, தம்புத்தேகமான்னு சொல்கிறவ. பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து நாங்களும் வந்து ரங்க வேண்டிய இடம் வந்துட்டுது. ஸோ பேக்கில் எடுத்து ரெடி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 224 கிலோமீட்டர்கள் எங்கள்ட பயண தூரம். இப்போ வந்து ஒரு ஸ்டேஷன் ஒன்றை வந்து அடைகிறோம். ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த முதலாவது ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தான் மாகோ சந்தி. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2 மணி 10 நிமிடம் நள்ளிரவு. இங்கே வந்து நிறையவே வந்து இந்த வகைகள் தேநீர் வகைகள் வந்து விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா நேரம் வந்து இப்போ 2 மணி 13 நிமிடம். நாங்கள் வந்து இரவு தபால் கடுகதி போயிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டினோம். தொடர்ந்து இங்கே பாருங்கள், 2ஆம் வகுப்பு பட்டியலே நல்ல க்ரோடாக தான் போய்கொண்டிருக்கு. அந்தளவுக்கு சரியான சன நெரிசலாக தான் பட்டியல் எல்லாமே இருக்குது. ஒன்று தான் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி போகிற ஒரே ஒரு புகையிரதம் பண்ணுறதால. உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாகோ சந்தி, மாகோ புகையிரத நிலையத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து இப்போ வந்து நேரம் 5 மணி 52 நிமிடம்.
சரியாக வந்து அதிகாலை 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையிரதம் புறப்பட போகுது. புகையிரதம் ஆயத்த நிலையில் நிற்குது. இந்த மாகோ சந்தியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிழங்கு அதாவது திருவோணமலை மட்டக்களப்புக்கான பேருந்து மணிக்கோணம் இந்த புகையிரத சேவையர் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்படுறது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று இரவு தபால் கடுகதியில் வந்து 2 மணிக்கு இந்த மாகோ ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு அதிகாலை 6 மணிக்கு வந்து இந்த மட்டக்களப்பு புகையிரத்தில் வந்து பயணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகில் தான் வந்து தயார் நிலையில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 4 பெட்டிகள்லாம் இருக்குது. அதோட வந்து முக்கியமாக இந்த பொதிகள் ஏற்றி செல்கிற பெட்டி தான் ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது. இந்த பொதிகள் ஏற்றி செல்கிறதுக்கு பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லோ ட்ரெயின், அதாவது மந்தகதி புகையிரதம் எல்லா புகையிரத நிலையங்களையும் தரிச்சு நின்று தான் வந்து பயணத்தை மேற்கொள்ளும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக இந்த பொதிகள் சேவைக்காக வேண்டி தான் இந்த புகையிரதம் பயன்படுத்தப்படுறது. அடுத்த புகையிரதம் வந்து பார்த்திங்கன்னா காலை 9:35க்கு அடுத்த புகையிரதம் இருக்குது. இந்த மாகோ ஸ்டேஷனில் இருந்து மட்டக்களப்புக்கானது. அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அது வந்து 6 மணித்தியாலத்தில் வந்து மட்டக்களப்பு அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்களுக்கு மேலே எடுக்கும் மட்டக்களப்பு போகிறதுக்கு. பார்ப்போம் ஸ்லோ ட்ரெயின் ஆறுதலாக வடிவாக போய் என்ன மாதிரி இந்த பயணம் இருக்குன்றதை வாங்கோ தொடர்ச்சியாக இந்த புகையிரதில் பயணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்க போகிறோம். particular ticket? Yes. Dega. How much? 720. ₹20 there? Yeah. Thanks. பார்த்தீங்கன்னா மாகோ ஸ்டேஷன்லேருந்து பெட்டிகுலோவுக்கு வந்து மட்டக்களப்புக்கு வந்து 360 ரூபா வந்து டிக்கெட்டுன்னு பெறுமதி. ஏற்கனவே வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து மாகோ மட்டும் போகிறதுக்கு 440. இந்த டிக்கெட்டின் பெறுமதி வந்து பார்த்திங்கன்னா 360. மொத்தமாக 800 ரூபா புகையிரத பயணமாக நீங்கள் வெளிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவாக இருக்கும், பயணத்தின் மொத்த செலவாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அறிவிப்பு போய்கொண்டிருக்கு. நேரம் சரியா 5:57. பிரதானமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பொதிகள் தான் வந்து ஏற்றி கொண்டு இருந்த எவ்வளோ நேரம் மும்மரமாக. இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பழைய பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாப்போம் உள்ளுக்கு ஏறி என்ன மாதிரி இருக்குண்டு. தொடர்ச்சியாக இப்படியே வந்து இந்த புகையிரத்துக்குள்ளே ஏறி பார்ப்போம். அதிகாலை 5 மணிக்கோணம் அதிகாலை 6 மணி என்றதால் இன்னும் வந்து அப்படியே எந்த விதமான லைட்ஸ் ஒன்றும் போட இல்லை. 3rd கிளாஸ் பெட்டியெல்லாம். இப்படியே தொடர்ச்சியாக இந்த புகையிரத பெட்டிகளை பார்த்தால் என்னென்னா இன்னும் இருட்டாக தான் இருக்குது. லைட்ஸ் ஒன்றும் போட இல்லை. எல்லாமே வந்து இந்த 4 பெட்டி எல்லாமே 3rd கிளாஸ் பெட்டியெல்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ புகையிரதம் எடுத்துட்டீங்கன்னா சரியாக 6:01 மாகோ புகையிரத நிலையத்திலிருந்து மட்டக்களப்பை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான நிறைய புகையிரத என்ஜின்கள் எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த ட்ரெயினின் சத்தம் பார்த்தீங்கன்னாலே விளங்கும். இதுவும் ஒரு பழமையான புகையிரதமாக தான் இருக்கும். என்னென்னா சத்தம் அவ்வளவு பலமாக இருக்குது. பாருங்க, இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த புகையிரதம் எந்த நிலைமையில் இருக்குண்டு. சத்தமும் இரைச்சலும் பலமாக வந்து கொண்டிருக்கு. முதலாவதாக இந்த புகையிரதம் நிறுத்தப்படுற புகையிரத நிலையம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது என்னன்னு ஒன்றுமே தெரியலை. ஆனால் வந்து இந்த இடத்தையும் வந்து நிறுத்தி தான் புகையிரதம் பயணிக்குது. பேர் எனக்கு என்னன்னு தெரியலை. யாப்பஹுவா
முதலாவதாக நிறுத்தப்படுற இடம். பாருங்க பரந்த வயல்வெளி பகுதிகள். ஆனால் வந்து இன்னும் சூரியன் உதிக்க இல்லை, இனித்தான் சூரியன் உதிக்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியா 6:53. பாருங்க மலை உண்டு, அதில் இப்போதான் சூரியன் உதிக்குது காலை பொழுதுல. பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இது உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ தெரியும். நான் இப்படி புகையிரத்தில் பயணிச்சு கொண்டு இந்த சூரிய உதயத்தை பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குது. செனவிரக்கம என்ற இடத்தால தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க மலை உச்சியில் வந்து இந்த சூரியன் உதிக்கிறத. இங்காலி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வயல்வெளி பிரதேசங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பரப்பில் சொல்ல இல்லாத ஏக்கர் கணக்கில் இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே வந்து வயல்வெளி பிரதேசங்கள்லாம். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 மலை தெரியுது பாருங்க பின்னுக்கு. நல்ல பரந்தளவிலான பெரிய வயல்வெளியில் நெல் விதைச்சிருக்குது. இவை வந்து என்ன போகும் என்ன மாதிரி என்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் இந்த பகுதியில் நெல் விதைச்சி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 மாதத்தில் அறுவடை செய்யலாமன்ற மாதிரி. ஒரு மாதத்தையே அறுவடை செய்யலாமன்ற நிலையில் தான் நீங்கள் நெல் பயிர்கள் இருக்கிறத பார்க்கலாம். பரந்தளவிலான இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு காலை பொழுதில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டேஷன் உண்டு, நேகமான்ற பேரில் இருக்குது. அதில் வந்து இங்கே பயணிகள் வந்து இப்போ ஏறிக்கொண்டிருக்கணும் பாருங்க. ஆனால் போயிடுறதும் வந்து போயிடுற நிலையம் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதால் பயணிகள் பெரும் சிரமத்தின் மத்தியில் தான் ஏறினம் பாருங்க. அதில் அந்த கட்டட தேவைக்கான சாமான்கள் வந்து பறித்து விட்டுருக்கு அந்த பகுதியில். நேகமாக போயிடுற நிலையம் கிட்டத்தட்ட நாங்கள் இது பார்க்குற 5வது போயிடுற நிலையம். நான் எல்லா போயிடுற நிலையத்தையும் காண்பிக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா நீண்டிடும் இப்போ இந்த காணொலி பகுதி அந்த பிரச்சனையால். தொடர்ந்து போகிறோம். இப்போ பரவலாக எல்லா இடத்தையும் சூரிய ஒளி தென்படுது பாருங்க. இப்போ நேரம் சரியாக 7:19. இப்போ தான் பாடசாலை மாணவர்களும் பரவலாக பார்த்தேன் பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கணும். இப்படி நாங்கள் இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும். கிட்டத்தட்ட மதியம் 1 மணி 2 மணிக்கிட்ட செல்லும் போய் சேர்றதுக்கு. பார்ப்போம். இந்த இயற்கையை ரசித்தபடி தான் இந்த பயணம் இருக்க போகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த பயிற்சிகை நிலங்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த குடிமன பகுதிகளுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா இந்த சோள பயிற்சிகை தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த வீடுகளை பாருங்கள், நல்ல நல்ல வீடுகளாக இருக்கும். ஆனால் எந்த வித வீடுகளுக்குமே வேலியல் இருக்காது இந்த பகுதிகளில். இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு புகையிரத நிலையம் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சு கொண்டு வருது. பாருங்க கலாவேவா புகையிரத நிலையம். பாருங்க இந்த கலாவேவா ஸ்டேஷனால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க பொதிகள் எல்லாம் வந்து ரக்கி இருக்கினா இந்த பொதிகள் ரக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த புகையிரதம் தாமதமாக போய்கொண்டிருக்குது. பாருங்க இந்த புகையிரத காவல் எல்லாம் இந்த புகையிரத தடுப்போல் எல்லாம் வேலை செய்து பாடசாலை மாணவர்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும் போகிறதுக்காக வேண்டி. பாருங்க இந்த புகையிரதத்தில் வந்து இந்த புகையிரத தண்டவாள சீரமைப்பில் வந்து பணிபுரிகிறார்கள். வந்திருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான ஸ்டேஷன் ஒன்றுக்கு, ஒரு முக்கியமான ஸ்டேஷன் உண்டு. இந்த ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கக்கிராவ புகையிரத நிலையம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்லிப்பக்கட்டையில் திருத்தி கொண்டிருக்கணும் பாருங்க புகையிரத பணியாளர்கள். கக்கிராவ பகுதி
அது 300 ரூபா மாதிரி. காலை சாப்பாடு வடை தான் வாங்கியிருக்கிறோம். கச்சானும் இப்போ வாங்குறோம். கிரீஸ் 200 ரூபா தானே. இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாகோ பகுதியில் ஏறினதுக்கு இந்த கக்கிராவா பகுதியில் நிறைய உணவுப் பொருட்கள் வந்து விற்று கொண்டு வந்தவை. அந்த விதத்தில் வந்து சோளம் வாங்கினாங்க. சோளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் சோளம் அந்த மாதிரி எல்லாமே இல்லை, சரியாக முத்திட்டுது. இப்போதைக்கு காலை உணவு வந்து இதுதான். நேற்று மாகோ ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு இப்போ தான் 8:30 மணிக்கு சோளம் சாப்பிட்றோம் காலை உணவாக. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வடையும் வாங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் வாங்கி சாப்பிட்னாங்க. அது ஆனால் திருப்திகரமாக இல்லை. என்னடா சரியாக முத்திட்டுது, சாப்பிடக்கூடிய பதத்தில் இல்லை. அதுக்கப்புறம் வடையும் எப்படி இருக்கோ தெரியலை. வடை உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. உப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து கணக்கான இதில் இருக்குது. பருப்பு வடை தான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சிறு விற்பனையாளர்களை பார்க்கலாம் நீங்கள். அவர்கிட்ட அந்த பழைய அந்த என்ன பள்ளி மிட்டாய் எல்லாம் வச்சு விற்று கொண்டு போகிறார். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழ் தேவி மாதிரி சில நெரிசலோ அப்படின்ட்டு எல்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கையில் நான் மட்டும்தான் இருந்து போகிறேன். அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் தான் இந்த போகிறதுல பயணித்து கொண்டிருக்கணும். பட்டியல் எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 4 பெட்டிகள் தான் இருக்குது இந்த போகிறதுல. எல்லாமே வந்து 3ஆம் வகுப்பு பெட்டிகள். இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்கு தான் தரிச்சு நின்றுட்டு போய்கொண்டிருக்குது. ஹபரண ஸ்டேஷன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹபரண பகுதியால் தான் இப்போ நாங்கள் பிரியாணிக்கு போய்கொண்டிருக்கிறோம். சரியாக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8:32. பாருங்க போயிருந்தோம். திடீரென்று இடைநடுவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருத்த வேலையில் வர பிரச்சனைகள் காரணமாக. பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான் சடுதியாக போயிடுறதுக்கு வந்து சிவப்பு கொடிகாட்டி நிறுத்தினவர். அவர் தான் வந்து இந்த போயிடுறத தண்டவாள திருத்த வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர் தனி ஒரு ஆளாக. இப்போ வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியாக தெரியலை. இதோட சம்மந்தப்பட்டாக்களே தான் இந்த இது விளங்கும். இதில் வந்து உரிய திட்டமிடலோட மேற்கொண்டால் வந்து நல்லா இருக்கும். இந்த தேவையற்ற தாமதங்களை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவரும் தனி என்றதால் சரியாக கஷ்டப்பட்டுருக்கார். இங்கே போயிருந்த அதிபராக்களும் வந்து இறங்கி நிற்கிறத பார்க்கலாம். ஒரு சிறிய ஒரு கவனை நந்தான் வந்து பாரிய விபத்துக்களை ஏற்படுத்திட்டு, அதுவும் போயிருந்த மட்டும் சும்மா இல்லை. அந்த விதத்தில் நேரடியாக இவர் இந்த கண்காணிப்பாளரும் வந்து அந்த இடத்துல நிற்கிறது. அவர் போயிருந்த அதிபரை இல்லாட்டி கண்காணிப்பாளர்னு தெரியல. அவரும் வந்து இணைஞ்சு சரி செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு சரியாக சொல்ல தெரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி செஞ்சு வந்து வேறு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேறு வந்து எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் சும்மா 5 km/h வேகத்தில் மெதுவாக தான் அந்த இடத்த விட்டு நான் இடுக்கி நம்ம போயிடுறத.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான ஸ்டேஷன் ஒன்றுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் கல்லோயா சந்தி. பாருங்க தண்டவாளங்கள் திருப்பினா அதில் போட் இருக்குது. இந்த திருவோணமலை வீடியோ பதிவேற்றிருப்பேன், அது நிறைய ஆதரவு தந்துருந்தீங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணி தான் அடுத்த ட்ரெயின் எடுத்து நாங்கள் திருவோணமலைக்கு போயிருந்தோம். நாங்கள் இப்படியே வந்து இந்த பாதை வழியாக வந்து தொடர்ச்சியாக பயணித்து போனால் வந்து நாங்கள் இந்த போயிடத்தால் மட்டக்களப்புக்கு போய்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கால தெரிகிற இந்த பாதையால் இப்படியே போனால் வந்து தொடர்ச்சியாக பயணித்து திருவோணமலைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிழக்கரையின் பக்கத்தில் முக்கியமான ஒரு சந்தி இந்த கல்லோயா சந்தி, அதாவது திருவோணமலை மட்டக்களப்பு இரண்டையுமே வந்து பிரிக்கிற சந்தி. இப்போ இங்காலைக்கு பக்கம் திருவோணமலை, அங்காளி பக்கம் மட்டக்களப்பு என்ற விதத்தில் இருக்குது. வந்து சேர்ந்துட்டோம். நீ அடுத்ததாக இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்கள் போகணும். சரியாக எனக்கு சொல்லப்போனால் இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்கள் நினைக்கிறேன். பார்ப்போம். பொதிகள் ரக்கினா பிரதானமாக இதில் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் இந்த நீராவி புகையிரதங்கள் பயன்பட்ட காலங்களில் வந்து இந்த நீராவியை நிரப்புறத்துக்கு பயன்பட்ட அந்த பைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த கல்லோயா சந்தியில் இருக்கிறத பார்க்கலாம். அங்கே இந்த பழைய சிலிப்பக்கட்டையெல்லாம் ஒன்றொண்டா மாற்றி கொண்டிருக்கணும். இந்த பணியால் தான் இந்த தாமதமானதும் கூட. அதில் இந்த பழைய சரக்கு ரயில் பெட்டி எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து முதல் அங்காளி பக்கம் வச்சு இந்த அந்த பெட்டிகுலர் நாங்கள் வந்த புகையிரத நிற்கிற பக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சால வச்சுக்கணும். பாருங்க அங்காளியெல்லாம் பெரிய பெரிய மரங்கள், ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் இந்த புகையிரத நிலையம் அமைஞ்சிருக்குது. இந்த கல்லோயா சந்தி பார்த்திங்கன்னா இப்போ இப்படியே வந்து இந்த திருவோணமலையிலேருந்து கொழும்பு நோக்கி போகிற புகையிரதம் ஒன்று வந்து நிற்கிது இந்த கல்லோயா புகையிரத நிலையத்துக்கு. பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருவோணமலையிலேருந்து கொழும்பு நோக்கி புறப்படுற இந்த புகையிரதம் வந்து பயணத்தை தொடருது. ஆனால் எங்கேன்னு ட்ரெயின் இன்னும் மடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வகுப்பு பட்டியல் அப்படின்னு எல்லாமே இருக்குது. இது பாருங்க, இது 2ஆம் வகுப்பு பட்டியல். மன்னிக்கணும், இது 3ஆம் வகுப்பு பட்டியல். முன்னுக்கு வந்து ஒரு 2ஆம் வகுப்பு பட்டி ஒன்று இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 பட்டியலோடு தான் பிரயாணத்தை ஆரம்பிக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்லோயா சந்தி ஸ்டேஷனில் இருந்து புகையிரதம் வெளிக்கிட்டு போகுது. இன்னும் வந்து சரியாக வந்து 130 கிலோமீட்டர்கள் இந்த கல்லோயா சந்தியிலேருந்து மட்டக்களப்பு நகருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லோயா புகையிரத நிலையத்தை தாண்டி போய் கொண்டிருக்கீங்க. இங்காலே ஒரு நல்ல ஒரு தாமரை குளம் உண்டு. பாருங்க என்ன அழகாக இருக்குண்டு. இதான் கல்லோயா நதியாண்டு தெரியல, கல்லோயா குளமாண்டு தெரியல. ஓ, இது இந்த பரப்பளவுப்பாக இதான் வந்து இந்த கல்லோயா குளப்பகுதி. இந்த கல்லோயா ஸ்டேஷனுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறுத்தின ஸ்டேஷன் வந்து தான் மின் ஏரியா ஸ்டேஷன். ஒரு சிறிய அளவிலான ஒரு ஸ்டேஷன் தான் மின் ஏரியா ஸ்டேஷன். என்னென்னா வந்து நான் என்னுடைய காபோத சாதாரண தர காலங்களில் வந்து இந்த வரலாற்று பாடத்தில் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தான் வந்து நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மின்னேரியா தெய்வம் மகாசேனன் மன்னன் என்ற அதை பற்றி படித்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. மின்னேரியா பகுதியூடாக வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 10:07. இந்த இடத்த பாருங்கள். இப்படியே வந்து அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக இந்த பொலனறுவை ஸ்டேஷனுக்கு போய் அப்படியே தான் வந்து மட்டக்களப்பு போக போகிறோம். வந்து புகையிரத மன்னிக்கணும், இதான் வந்து பொலனறுவை புகையிரத நிலைய பகுதி. ஏண்டா பொதியெல்லாம் வந்து இறக்கி கொண்டிருக்கினா இப்போ தான் இங்கேயும் வந்து இந்த அபிவிருத்தி பணிகள் நடைபெற போது போல் இருக்குது இந்த பகுதியில்.
சரி பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நேரத்துக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு அன்னாசி பழம் வாங்கியிருக்கிறோம். தூளுப்பு எல்லாம் போட்டு தந்திருக்கணும். இப்போ இதை தான் சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் பயணம். காலம் 6 மணிக்கு வலிக்கிட்டு இப்போ 12 மணி ஆகுது. இனியும் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளேயே நாங்கள் போகலை. இப்போ புலனரை வேலை நிற்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது பயணம்ட்டு. சரியான உழைப்பா இருக்கு. இந்த பாருங்க ஒரு இடத்த வந்து புகையிறது நல்ல ஸ்லோவாக போய்கொண்டிருக்கு. நல்ல அழகான இந்த குளங்களோட நிறைஞ்ச வயல்வெளி பகுதியெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்தளவிலான வயல்வெளி பகுதிகள். எங்கே பார்த்தாலுமே இந்த புலனறுவை பகுதியில் வந்து வயல்வெளிகள்லாம், அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த கிழக்காசியாவின் தானிய களஞ்சியம் அங்கே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பராக்கிரம பாகு மன்னன்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்காசியாவுண்ட தானிய களஞ்சியம் இலங்கை அழைக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் அவர் புலனறுவையை தலைநகரமாக கொண்டு தான் ஆட்சி செஞ்சவர். பெற்றவலான இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் வயல்களால் தான் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க ஒரு குடில் ஒன்றும் இருக்குது. ரங்கி போய் அதில் கொஞ்ச நேரம் விளைப்பாறணும் போல தான் கிடக்கு. இதுலேருந்து பார்த்து கொண்டு போயிருக்க வா என்ன இடங்கள். திடீரென்று ஒரு இடத்து எனக்கு இடமும் சரியாக தெரியலை. பார்த்தீங்கன்னா புகையிரதம் அப்படியே நிற்கிது. புகையிரதுன்னா இன்ஜின் வந்து கலட்டி கொண்டு போட்டினான். எந்த இடம் எனக்கு சரியாக தெரியலை. திடீரென்று பார்த்தா நிறைய நேரமாக நிற்கிதுன்னு பார்த்தா இன்ஜினை காணையில் இன்ஜினை கலட்டி கொண்டு அங்கால மற்ற பெட்டியலுக்கு கொண்டு போயிட்டோமா. அண்டு இப்போ எத்தனை மணி துவாகிறேன்? 12:40. அந்த பாருங்க சுத்த வர எல்லாமே வந்து வெளி தான். ஸோ இங்கே வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம். இங்கே பாருங்கள் மாடுகள் பெற்றவலாக இங்கே எல்லாம் மேய விடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஏன்டா திரும்ப வந்து இன்ஜின் வந்து இணையுது பெட்டியோட. இந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் நடக்குமென்னு கேள்விப்படுறேன். என்ன திடீரென்று இடையில நிறுத்தப்பட்டு பெட்டி எடுத்து திரும்ப கொழுவுறதெல்லாம். சரி இனி எடுக்க போகிறாங்க. நாங்கள் போய் டக்குன்னு ஏறுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பயணத்தை ஆரம்பிச்சுட்டு, ஆனால் இங்கே தான் இப்படி பார்க்குறேன் பயணிகளோடு இருக்கிற புகையிரதத்தை வந்து இடையில நிறுத்தி அதுக்கு பிறகு இன்ஜின் கலட்டி மாற்றுறதெல்லாம் இந்த ரூட்லாம் பார்க்குறேன் முதலாக. புகையிரத நிலையத்தின் பேர் என்னென்னு பார்ப்போம். முதலாவதா புனானை. நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த பேரை. புனானை ஸ்டேஷன் பாருங்க எல்லாம் வறண்டு போய் இருக்கு இந்த பகுதியை. பாருங்க இந்த புகையிரத நிலையத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடுதாசி நகரம் மட்டும் போட்டிருக்கு. மட்டக்களப்பு பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா கல்லடி பாலம். நாங்கள் இப்போ அந்த கல்லடி பாலத்துக்கு உள்ளால தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. அங்கால வந்து மோட்டார் சைக்கிள்களுக்கு நாங்கள் போகிறதான் பழமையான இந்த கல்லடி பால பகுதி. கல்லடி பால பகுதியை வந்து கடந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க பழமையான கல்லடி பாலம். நானும் முதல் இப்போ தான் இந்த பாலத்தை பார்த்துட்டு வாரேன். இப்போ நாங்கள் பிரயாணிச்சு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டமாவடி பிரதேசம். பாருங்க வாழைச்சேனை புகையிரத நிலையத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். ஓட்டமாவடி பகுதியால் வாழைச்சேனை புகையிரத நிலையம்.
பார்த்தீங்கன்னா வாழைச்சேனை போயிருந்த நிலைய பகுதியிலேருந்து தான் புறப்படுது. சரியாக நேரம் 1:27. பாருங்க, இந்த ஸ்டேஷனில் தான் பரவலாக இந்த பொதிகள் இறக்கி இருக்கணும். பாருங்க, இந்த கரையோர பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பாலப்பழ மரங்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போயிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 65 km/h இந்த வேகத்தில் வந்து பிரயாணிச்சு கொண்டிருக்கு. ஆனால் போய்கொண்டே இருக்குது. நாங்களும் மட்டக்களப்பு எப்போ வரமாட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். வந்த வாடகை காணையில் அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணிச்சு இன்னொரு ஸ்டேஷனில் வந்து நிறுத்தி இருக்கணும். போயிருந்த நிலையம் தேவபுரம் இருக்கு. பாருங்க, பேர்களையும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். இந்த ஸ்டேஷன்லாம் பூட்டி தான் இருக்குது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1:44. பாப்போம் எத்தனை மணிக்கு மட்டக்களப்பு டவுனுக்கு போகுதாண்டு. பாருங்க, கைவிடப்பட்ட ஏதோ ஒரு பில்டிங் உண்டு. சரியான பெரிய பில்டிங்காக இருக்குது. ஏதாவது தொழிற்சாலையா இல்லை என்ன மாதிரின்னு தெரியலை. யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறுபடி இஞ்சால் எல்லாமே வந்து வெளிப்பிரதேசங்களில் தான் இருக்குது. அங்கங்கே குடியிருப்புகளும் பெரம்பி இருக்கிறத பார்க்கலாம். தேவபுரம் பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தாறு மொழி என்ற பிரதேசத்தை கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு தண்ணி டேங்க் உண்டு. இப்போ வந்து ஏறாவூர் ஸ்டேஷனில் நிறுத்தி போட்டு வந்து தான் புறப்பட்டு போய்கொண்டிருக்குது. நேரம் வந்து 1:55. காலமே 6 மணிக்கு வலிக்கிட்டுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்கள் ஆகி கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கால இந்த டீசல் கிழங்குகள் கொண்ட சரக்கு ரயில் ஒன்று இங்கால நிற்கிது. தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தாந்தபாலத்துக்கான கட்டியல் எல்லாம் வந்து இப்போ அண்மையில் புதுப்பிச்சிருக்கணும். இந்த பகுதியில் ஏறாவூர் பிரதேசம். இறுதியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டக்களப்பு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். மட்டக்களப்பு புகையிரத நிலையம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 2:14. மட்டக்களப்பு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். காவலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நேற்றிரவு 8 மணிக்கு ஆரம்பித்த இந்த புகையிரத பயணம் இப்போ 2:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்குறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 18 மணித்தியாலங்களுக்கு மேலே வந்து இந்த பயணம் இருந்தது. ஆனால் வந்து இந்த பயணத்துக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 800 ரூபா தான் இந்த புகையிரத கட்டணமாக எங்களுக்கு இருந்தது. அந்த விதத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா நோக்கோட வந்து இந்த பயணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிறைய விஷயங்கள், நிறைய இயற்கை அம்சங்களை வந்து அவதானித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தொழில் காரணமாக இல்லை வேறு ஏதாவது தேவையாக நீங்கள் அவசரமாக போகணுமெண்டா இந்த பயணம் தேவையற்ற ஒரு நேர செலவாகவும் இருக்கும். காவலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு காவலி பகுதியில் சந்திப்போம். நன்றி.